தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஏசப்பா அந்த நாள் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாரு. ஆண்டவர் உங்களுக்காக தந்த வேத வசனம் எசேக்கியே 26 வசனம் உங்க மத்தியில நான் வாசிக்கிறேன். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்க உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்க மாமிசத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். இது உங்களுக்கு ஆண்டவர் வாக்கு தத்தமாக கொடுக்கிற வார்த்தை. இதை நீங்க எடுத்துக்கொண்டா ஏசப்பா இன்னும் உங்களை அதிகமா ஆசீர்வதிப்பாரு. ஏன் சொன்னா இன்னைக்கு நிறைய பேர் நான் நல்லா தான் நடக்கிறேன், நான் நேர்மையா தான் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர்களை அறியாதபடி சில தவறுகளை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத சில காரியங்கள், சில பேச்சுகள், சில தவறுகளை செய்யறது அறியாம செய்து கொண்டே இருக்கலாம். இப்ப நம்மளே நினைக்கலாம், நான் நல்லதான் செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனா என்ன அறியாதபடி நான் பேசிவிட்டேனே, இப்படி நான் செஞ்சுவிட்டேன்னு சொல்லி நம்மளே மனஸ்தாபப்படுற நேரம் எல்லாம் இருக்கிறது. மனஸ்தாபப்படுறோம். இப்ப எதுக்குதான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஏசப்பா நோக்கி நம்ம கேட்கலாம். இப்ப நவமான இருதயம் நான் சொன்ன நல்ல இருதயம், நேர்மையான இருதயம், ஆண்டவரு பிரியமான இருதயம், யாருக்கு எந்த ஒரு குற்றமாக தெரியாத ஒரு நல்ல இருதயம் தான் ஆண்டவர் என்ன பண்றேங்கிறாரு, நான் உங்களுக்கு தருவேன்னு சொல்றாரு. இருதயத்தை கொடுத்து உங்க உள்ளத்துல புதிதான ஆவியை கட்டளையிட்டு, புதிதான ஆவி என்ன, ஆண்டவரோட ஆவி, அவருடைய அபிஷேகம், அவருடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், இதெல்லாம் நமக்குள்ள வந்துச்சுன்னா நல்ல வழியில நடத்தும். ஆவியானவரே நமக்குள்ள இருந்து நல்ல வழியில நம்ம பிசை போகாதபடி, தவறுகளை செய்யாதபடி, நம்மளுடைய ஆத்மாவை கரப்படுத்திக்கிறாதபடி ஆவியானவரே நம்மளை நடத்துவாரு. நல்ல ஆவியை தந்த ஆண்டவரே நம்மளை நடத்துவேங்கிறாரு. கட்லெட்டு கல்லான இருதயத்தை உங்க மாமிசத்திலிருந்து எடுத்து போட்டு, இப்ப கல்லான இருதயம் செலவல்ல, இந்த கல்லான இருதயத்தை கல்லுன்னு சொன்னாக்க நம்மள அறியாத நம்ம இருதயம் நமக்குள்ளே செலவல்ல கல்லா இருக்கும். எப்படி இருக்கும், நான் அந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன், நான் அப்படிதான் வாழ்வேன், நான் அப்படிதான் இருப்பேன் அப்படிலாம் சிலர் சொல்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அது நம்மள அறியாதபடி சில வழியில் நடந்துரும். அது ஏசப்பாக்கு பிரியம் இல்ல. அதுதான் ஆண்டவர் நோக்கி, ஏசப்பா நல்ல இருதயத்தை தாருங்க ஐயா, இந்த கல்லான இருதயத்தை எடுத்து போடுங்க, நமக்கு பிரியமாக வாழ எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே இன்னும் சொல்லி நீங்க கேட்பீங்கன்னு சொன்னா, ஒவ்வொரு நாளும் ஏசப்பாவுக்கு பிரியமாக நீங்க நல்ல இருதயத்தோட வாழ ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். இப்ப அந்த காலகட்டங்கள நம்மள அறியாதபடி சாத்தான் ஏதோ ஒரு வழியில இழுத்துக்கொண்டு விட்டுருவான். யாராவது ஒருத்தரை குறை சொல்ல வச்சிருவான், ஊழியக்காரங்களே குறை சொல்ல வச்சிருவான், சபையே குறை சொல்ல வச்சிருவான், அக்க பக்கத்துல உள்ளவர்களே குறை சொல்ல வச்சிருவான். ஏதாவது எல்லாமே குறையாவே நம்ம நினைச்சு இருதயத்தை கரப்படுத்தி வச்சிருந்தோம்னாக்க இந்த காலகட்டங்களுக்கு, இந்த காலகட்டத்துல ஆண்டவர் பிரியமா இருக்கிறது கூடாத காரியம். அதனால ஆண்டவரை நோக்கி நீங்க செய்வீங்க, ஏசப்பா நல்ல இருதயத்தை தார ஆண்டவரை, கல்லான இருதயத்தை எடுத்து போடுங்க ஆண்டவர் நீங்க சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க ஒப்பு கொடுங்க. நாங்கெல்லாம் கூட காலையில நாங்க அப்படிதான் ஜெபம்ன்றது சில வழியில, ஆண்டவரே நாங்க உங்களுக்கு பிரியமா வாழ உதவி செய்யுங்க அப்படின்லாம் சொல்லி நாங்க ஜெபம் பண்ணுவோம். அநேக காரியங்களை வச்சு அதே போல நீங்களே இதை கேட்கிற யார் நான் சொல்லி, ஏசப்பா நான் நல்ல இருதயத்தோட வாழ எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, என்னால வாழ முடியல எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர் நீங்க சொல்லி பாருங்க. ஏசப்பா உங்களை நடத்துவாரு, அவருடைய அபிஷேகத்தை உங்களுக்குள்ள தருவாரு, அவருடைய ஆவி உங்களுக்குள்ள கட்டளையிடுவாரு, அவருக்கு பிரியமான பிள்ளைகளை உங்களை வழி நடத்துவாரு. நீங்க அவருக்கு பிரியமாக இருக்கும் பொழுது, அவருடைய ஆவி உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது நீங்க அதிகமாக ஆசீர்வாதமா இருக்க முடியும், உயர்த்தப்பட முடியும். ஆண்டவர் வரும் பொழுது அவருடைய ராஜ்யத்துல நீங்க போறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வாரு. உங்களை அதிகமாக ஆண்டவர் உங்க மேல பிரியமாக இருப்பாரு. இதனால உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறேன் சேர்த்துக்கிறேன். பரிசுத்தம் நல்ல பிதாவே போத்து நன்றி ஏசப்பா. ஆண்டவரே இந்த வேத வசனத்தை கேட்ட ஒவ்வொருத்தரும் தனித்தனியா பேர் பெறா தொட்டு ஆசீர்வதிக்கப்பா. யாரெல்லாம் ஆண்டவரே எனக்கு நல்ல இருதயத்தை தாரும் சொல்லி ஆண்டவரை ஜெபிக்கிறார்களோ, கல்லான இருதயத்தை எடுத்துக்கொடுன்னு சொல்லி ஜெபிக்கிறார்களோ, ஏசாப்பா தோத்திரங்கள ஆவி எனக்குள்ள தாரும் ஆண்டவர்னு சொல்லி ஜெபிக்கிறார்களோ, ஏசாப்பா அவர்களுக்கெல்லாம் நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே தோத்துறையா. ஏசாப்பா தோத்துறையா ஆண்டவரே நீர் உதவி செய்யுங்க. தினத்துல ஒவ்வொருத்தரை தொட்டு ஆசீர்வதிங்க அப்பா. தோத்திரம் பிளவனத்துல இருக்கிற வியாதியில இருக்கிற பரிசுத்தவங்க ஊழியக்காரங்கள் ஆண்டவரே, அப்பா ஊழியக்காரிகள் ஆண்டவரே நேரத்துல தொட்டு நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. நல்ல சுகம்பல ஆரோக்கியத்தினால நிரப்புங்க தகப்பனே, எடுத்து வல்லமையா பயன்படுத்துங்க தகப்பனே. தோத்திரம் ஏசாப்பா தோத்திரையா அப்பா, தோத்திரையா அப்பா. படிக்கிற பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிங்கப்பா, ஞானத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. ஏசாப்பா தோத்திரம் வாழ்க்கையில முன்னேற முடியலேன்னு சொல்லி ஆண்டவரே, அப்பா நினைச்ச காரியங்கள் நடக்கலேன்னு சொல்லி ஆண்டவரே, அப்பா
பாவத்துக்கு நேராக ஆண்டவரே தற்கொலைக்கு நேராக ஆண்டவரே தோத்திர ஓடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரன் சகோதரிகளையும் இந்த நேரத்துல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால விடுதலாக்கி ரட்சிங்க ஆசீர்வதிங்க தகப்பனே தோத்துறான். நன்றி ஏசப்பா தோத்துறான் தோத்துறையா. இந்த நாள்ல யாரெல்லாம் ஆண்டவரே அப்பா தோத்துறான் நல்ல இருதயம் வேணும்னு சொல்லி ஆண்டவரே ஏசப்பா செம்மையான இருதயம் வேணும்னு சொல்லி ஆண்டவரே யாரெல்லாம் கேட்கிறார்களோ தெய்வமே இந்த நேரத்துல தொட்டு ஒரு கிரிகை செய்ங்க தகப்பனே தோத்துற. நன்றி ஏசப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தம் நல்ல பிதாவே. ஆமென்.